லாஸ் ஏஞ்சலிஸ் கலிபோர்னியா மாகாணம், அங்க மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. கொஞ்சம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க, இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. எதனால அந்த போராட்டங்கள் பொதுமக்களால் கையெடுக்கப்பட்டது, அதுக்கு ட்ரம்ப் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத ஒரு வீடியோல நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக குடியேறிய மெக்சிகோ நாட்டு மக்கள், அவங்கள உடனடியாக அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும், டீபோர்டேஷன். அதுக்காகத்தான் பல முன்னெடுப்புகள் எடுத்தாங்க. மக்கள் தெருவில் இறங்கி போராடினாங்க. ட்ரம்ப் நேஷனல் கார்டு அனுப்புறேன் அப்படின்னாரு. அது எப்படின்னாக்க ஒரு ராணுவ நேஷனல் கார்டு மற்றும் ராணுவ வீரர்கள் அங்கே அனுப்பணும். அது தன்னுடைய பவரை காமிப்பேன், எல்லாரையும் அடக்கி வைப்பேன், அப்படி இப்படிலாம் நிறைய சவால்லாம் விட்டாரு. ஆனால் கலிபோர்னியா கவர்னர் கெவின் நியூசாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பல பேரும் அதுக்கு சொன்னாங்க. அப்புறம் ஃபர்தராக என்ன ஆச்சுன்னு தெரியல. தெருவில் இறங்கி போராடினாங்க, நிறைய இழப்புகள்லாம் நடந்தது. அவர் அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வெளியே அனுப்பிட்டு தனக்கு ஒரு பாதுகாப்பு வருங்கிற மாதிரி, அமெரிக்கா ஒன்லி ஃபார் அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய அவருக்கு தெரியல. அமெரிக்காவை ஏதோ ஒன்லி ஃபார் அமெரிக்கா, அதுவும் அடிக்கடி அவர் அந்த கிறிஸ்துவ மத போதனைகள்லாம் வேற செஞ்சுட்டு, நான் 1 வீக் இதுக்கு தேங்க்ஸ் கிவிங், இந்த குட் ஃப்ரைடே இன்னைக்கு, அதுக்கெல்லாம் வேற ஒரு வாரம் எல்லா முன்னெடுப்புகளையும் செஞ்சார். மதம் சார்ந்த முன்னெடுப்புகளை நிறைய செஞ்சார். அமெரிக்கா கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசினார் அவர். நான் ஒரு ரிலீஜியஸ்லி ஓரியன்டட் பர்சன், ரொம்ப பேசினார். அதெல்லாம் இது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அங்க ஓட்ட விழுந்துகிட்டு இருக்குங்கிறத அவர் கவனிக்க தவறிட்டாரு. இல்ல அவரால் ஒன்றும் செய்ய முடியலையா? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நியூயார்க் சிட்டி அதனுடைய மேயராக ஆகிறதுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. அமெரிக்காவில் நம்ம பார்த்துருக்கோம், பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயே ஒன்று பிரைமரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் மெயின் எலெக்ஷன் வரும், இரண்டாவது. அந்த பிரைமரியில எந்த பார்ட்டியுமே அதுல ஒரு 4-5 பேர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தயாரா இருப்பாங்க, விருப்பம் தெரிஞ்சுப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தரை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிரைமரி அப்படிங்கிறது. பிரைமரியில என்ன ஆயிடுச்சு, டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்த ஆண்ட்ரூ கியூமோ அப்படிங்கிறவர், அவர் நான் பிரைமரியிலேருந்து விலகி விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆண்ட்ரூ கியூமோ ஏற்கனவே கவர்னரா இருந்திருக்காரு நியூயார்க் சிட்டிக்கு. நல்ல பவர்ஃபுல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய பவர்ஃபுல் கேண்டிடேட். திடீர்னு என்னடான்னு பார்த்தா அவர் நான் விலகிறேன் அப்படின்ட்டாரு. சரி, அவருடைய இடத்துல இப்ப யாரு நியூயார்க் சிட்டியினுடைய மேயராக வரக்கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேர் படிக்கிறாங்க, ஜோரான் மாம்தானி அப்படிங்கிறவர். இவர் ஒரு இஸ்லாமியர். இவர் என்ன பண்ணிட்டாரு, பலவிதமான முன்னெடுப்புகள், ஏற்கனவே நியூயார்க் அசம்பிளியில மெம்பரா இருக்காரு. 2018 தான் அவர் அமெரிக்க குடியுரிமை வாங்கினாரு. ஆனா அசம்பிளியில மெம்பர் ஆயிட்டார். இருக்கட்டும், இவர் என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காருன்னு பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். பிரைமரி எலெக்ஷன்ல 80% வரைக்கும் தான் ஓட்டு எண்ணிக்கை ஆயிருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. அந்த 80% ஓட்டு கவுண்டிங்ல 46% இந்த மாம்தானிக்கு ஆதரவாக ஓட்டளிச்சிருக்காங்க மக்கள். அதுதான் இந்த பிரைமரி. ஜொரான் மாம்தானி. 36% பேர் தான் இந்த ஆண்ட்ரூ கியூமோவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவர் நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்தெந்த மாதிரி எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரா அப்படின்னு கேள்விக்குறி வரும், ஆச்சரியக்குறி வரும். என்ன அப்படின்னு பாருங்களேன், சொல்ற பாருங்க. முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாடகை அபார்ட்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய வாடகையோ தனி வீடுகளுக்கான அதை எல்லாத்தையும் நான் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன், அப்படியே நிறுத்திடுவேன். இன்னைக்கு $1000 ஒரு வீட்டுக்கு வாடகை, ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வாடகை அப்படின்னா அதுக்கு இனிமே ஏத்த விட மாட்டேன். $1000 ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா, நல்லா கவனிங்க, இந்த வெளிநாட்டுலேருந்து இல்லீகலா வந்திருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேங்க்ல போய் லோன் கேட்டு இது பண்ணி அந்த இல்லீகல் வந்தாச்சு, எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. அதனால இவர் அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்குற மாதிரி வாடகையெல்லாம் அப்படியே நிறுத்திடுவேன், சீலிங் அதுக்கு மேல ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு குஷி தான், குறைஞ்ச வாடகையில வீடு கிடைச்சிடும், அப்புறம் ஏறவும் ஏறாது. அடுத்ததா சொல்லியிருக்கிறது இதை விட இன்னும் ஒரு படி மேல, குரோசரி ஷாப்லாம் இருக்குல்ல, அங்க இருக்கிற குரோசரிஸ், அரிசி, கோதுமை, மாவு, இது எல்லாம் மைதா, எல்லாமே பருப்பு வகைகள், அதனுடைய விலையும் அப்படியே நிறுத்திவிடுவேன், அது ஏறக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏற விட மாட்டேன் அப்படிங்கிறார். அதாவது இவர் மேயரா செலக்ட் ஆனா இரண்டாவது வாக்குறுதி. மூன்றாவது வாக்குறுதி பாருங்க, ஃப்ரீ பஸ் சர்வீஸ், ஃப்ரீ சிட்டி பஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் இருக்கு, தகவல்கள்லாம் நிறைஞ்சு கிடக்கு. அப்படியே இந்த ஃப்ரீ பஸ் சர்வீசஸ் சொன்ன உடனேயே கண்டிப்பா இவருக்கு ஏதோ ரிலேஷன் இந்தியாவோட இருக்கு, தென்னிந்தியாவில இருந்து இவருக்கு ஏதோ விஷயம் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, சரி இவர் யாரு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தேன், பல தகவல்களை திரட்டிருக்கு. சரி, இவர் வேற தேர்தல் பிரச்சாரத்துல வேற என்னென்ன உத்திகளை கையாளுங்க, நேரடியா மக்களை போய் பாரு, திடீர்னு என்ன பண்ணுவாருன்னா கிளவுஸ் எல்லாம் போட்டுப்பாரு, மக்கள் கிட்ட எல்லாம் கை கொடுப்பாரு, அப்படியே நின்றுகிட்டு அவங்க கிட்ட பேசுவாரு. அப்படியே இந்திய
குறிப்பா தமிழக அரசியல்வாதிகள் என்னென்னலாம் செய்யறாங்களோ அத்தனையும் செஞ்சிருக்காரு. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது வாங்கி சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு 4-5 பேரை கூட்டிக்கிட்டு மன்ஹாட்டன் ஃப்ரீவேல நடப்பாராம், டான்ஸ் ஆடுவாரு, என்னென்னமோ பண்றாரு அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் செஞ்சு தேர்தல் பரப்புரை செஞ்சு அவர் இப்ப ஆல்மோஸ்ட் மேயருக்கு வந்தாச்சு. ஏன்னா பிரைமரியில ஜெயிச்சுட்டா டெமோக்ராட்டிக் கேண்டிடேட் அவர் தான். நியூயார்க் சிட்டிலையும் சரி, நியூ ஜெர்சி இந்த ஏரியாலலாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இமிகிரண்ட்ஸ் தான். அதெல்லாம் வந்து ஒரிஜினல் அமெரிக்கன்ஸுங்கிறது ரொம்ப சொல்பம். அதனால இப்ப அங்க வந்து இவர் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். இவர் மேயர் ஆயாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் நான் இந்த ஒரு விஷயத்துக்கு வரேன். என்ன அப்படின்னா, இந்த ஜொரான் மாம்தானி இருக்காரு இல்லையா, இவருடைய தந்தை வந்து பேர் வந்து முகமது மாம்தானி. இவர் குஜராத்தை சேர்ந்தவர், ஒரிஜினலா குஜராத். அங்கிருந்து அவர் வந்து யுகாண்டா, கம்பாலா அப்படிங்கிறது யுகாண்டாவுடையது, அங்க போய் செட்டில் ஆயிருக்காரு. அங்க போய் செட்டில் ஆயிட்டு இந்திய வம்சாவளியின் மூலமாக வந்த ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் யாருன்னு பாத்தீங்கன்னா மீரா நாயர். இவங்க வந்து ஒரு பஞ்சாபி வம்சாவளி வழியா வந்தவங்க, பஞ்சாபி மற்றும் கேரளா அது வழியா வந்தவங்க. அங்க ஒரு கலப்பு திருமணம் அதன் மூலமாக. சோ அம்மாவினோட பேரு மீரா நாயர், அப்பாவினுடைய பேரு முகமது மாம்தானி. யுகாண்டாவில பிறப்பு. எப்ப பிறந்திருக்காருன்னா 1991 பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல் ஃபேமிலியும் போயிடுச்சு. இந்த ஜொரான் மாம்தானியோட தந்தை பேர் சொன்னா இல்லைங்களா, அவர் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம். அவர் பிராக்டிசிங் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு ப்ரொஃபஸரா வேற இருக்காரு. இது அவங்களுடைய பேக்ரவுண்ட். மீரா நாயரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே பிரபலமா தெரிஞ்சிருக்கும். ஸ்லம் டாக் மில்லியனர் அப்படின்னு ஒரு படம் வந்து அதை வந்து இந்தியால இருக்கக்கூடிய தாராவில தான் போய் எடுத்தாங்க. தேவ் பட்டேல்ங்கிறவர் வந்து ஹீரோவா நடிச்சாரு. ஃப்ரீடா பின்டோ அப்படின்றவங்க வந்து ஹீரோயினா நடிச்சாங்க. படத்துக்கு வந்து அகாடமி அவார்டு, அதாவது அகாடமி அவார்டுங்கிறது ஆஸ்கார் அவார்டு. ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் டைரக்டர் டேனியல் பாயில் அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதை தவிர 2 தென்னிந்தியர்களுக்கு அந்த படத்துக்கு முக்கியமான அவார்டு கிடைக்கும். ஒன்று வந்து இசை ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறமா இன்னொருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து அதை மேனேஜ் பண்றது அப்படின்னு. அதாவது பிசிக்ஸ்ல வந்து ஒரு லெசன் இருக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இதை பத்தி என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னது அந்த டயத்துல. அக்கஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்வாங்க. அது ஒரு தனி டாபிக் பிசிக்ஸ்ல வரும். இந்த அக்கஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட்ல பேசும்போது இந்த சவுண்ட் என்ஜினியரிங்றாங்களே அதை சார்ந்த துறையில இருக்கிறோம். அவருக்கு அவார்டு கிடைச்சது. ரசூல் பூக்குட்டி அப்படிங்கிறவர் கேரளாவை சேர்ந்தவர். இது மாதிரி பல அவார்டுகள். படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைந்தது. ஹிந்தி, இங்கிலீஷ், பிரெஞ்சு பல மொழிகளில் பெயர்ப்பு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு இந்த மீரா நாயருக்கு. இவங்க எல்லாருமே இப்ப அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களா ஆயிட்டாங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு பக்கம், நான் வந்து ஒரு தீவிரமான கிறிஸ்துவர், இந்த குட் ஃப்ரைடேக்காக 7 நாள் நான் விரதம் இருந்தேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், அமெரிக்கா வந்து கிறிஸ்துவ நாடு, இது மாதிரிலாம் பலது சொல்லியிருக்காரு. இவரை கமலா ஹாரிஸ் வந்து சர்ச்சுக்கு போனது கண்ணாப்பண்ணு கேவலம் கிண்டல் அடிச்சு பேசியிருக்காரு. நீ ஓட்டுக்காக நீ போற, நான் பாரு உண்மையான கிறிஸ்துவன் அப்படின்லாம் சொல்லியிருக்குது. ஆனா நியூயார்க் சிட்டில யாரு வராங்க அப்படின்னா ஒரு ஷியா முஸ்லிம் வம்சத்தை சேர்ந்த வராங்க. இதுக்கு நடுவுல சில இவருடைய அப்பாவை பத்தி பார்த்துட்டு இருந்தா இல்லையா, இந்த ஜொரான் மாம்தானியனுடைய தந்தையை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது கனெக்டடா பல நியூஸ் படிச்சு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. இந்த மீரா நாயர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்க ஆக்சுவலா மலையாளி கிடையாது. ஸ்பெல்லிங்க வந்து NAIRன்னு வச்சுக்கிறாங்க, மலையாளிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரிஜினலா அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபி ஹிந்து. அவங்களுடைய ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்னா NAYAAR அப்படின்னு இருக்கும், நையார் அப்படின்னு இருக்கும். இந்த குல்தீப் நையார் இருக்கார்ல அந்த மாதிரி அவங்க. ஆனா தன்னை ஒரு மலையாளி அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி. கட்டார் வந்து அமெரிக்காவுடைய உற்ற நண்பர். அல் உதீத் ஏர்பேஸ் ஃபுல்லா அவங்க வச்சிருக்காங்க. சவுதியில இருக்கு, ஈராக்ல ஏர்பேஸ் இருக்கு, அமெரிக்காவுக்கு பல இடத்துல இருக்கு, UAEல இருக்கு. இருந்தாலும் கட்டார் ரொம்ப பெரிய இது. எண்ணிக்கையில கிட்டத்தட்ட ஒரு 50,000 அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டார்ல மட்டுமே 10,000-15,000 இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் வீரர்கள், ராணுவ இது மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுறதுக்காக ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஒரு பெரிய ஆர்மி பரேடு நடத்தினார். அது தன்னுடைய பிறந்தநாளை ஒட்டி நடத்தினார். அங்க பெரிய பெரிய டேங்க் எல்லாம் காமிச்சாங்க, ட்ரூப்ஸ் எல்லாம் பரேடு பண்ணாங்க. கேவலமா இருந்தது அந்த பரேடை பாத்தீங்கன்னா. அவங்க பாட்டு கேஷோட இப்படி இப்படி ஆடிக்கிட்டு நடந்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஊர்ல ஸ்கூல் காலேஜ்ல இருக்கிற NCC பரேடு கூட அதை விட 100 மடங்கு அருமையா இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது ட்ரம்ப் எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு இருக்காரு. இங்க நியூயார்க் சிட்டி ஃபைனான்சியல் கேபிட்டல் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லக்கூடியது.
அந்த இடத்துல பெரிய ஓட்டை விழுந்திருக்கு அப்படிங்கறத அவரை கவனிக்காம இருக்காரா, இல்ல தெரிஞ்சு தன்னால ஒன்றும் செய்ய முடியாம இருக்காரா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதுல எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, கட்டார்லாம் வந்து சொல்றாங்களா, அவ்வளவு உற்ற நண்பனா இருக்கிறவங்க வந்து எங்க ஆளுங்களை நாங்க அமெரிக்கால வச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாட்டை வந்து இஸ்லாமிய நாடாக மாற்றத்துக்கு எங்களுடைய முயற்சிகள் தொடரும் அப்படின்னு கட்டார் சொல்லியிருக்காங்கன்னு படிச்சேன் நான். இது பார்க்கும்போது இங்கிலாந்து வந்து வில் பி த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பதிவிட்டு இருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, லண்டனுடைய மேயர் 2016 இருந்து சாதிக் கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அது லண்டன் மேயரா இருக்காரு. அவர் தன்னைத்தானே அறிவிச்சுக்கிறாரு, நான் ஒரு பிராக்டிசிங் முஸ்லீம், நான் வந்து இந்த ரமாதான் வரும்போது ரோசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோன்பெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு அவர் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, சில சமயம் அவர் வந்து லண்டன்ல ஷரியா லாவை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது அபிஷியலா அவர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அன்அபிஷியலா சொல்லியிருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அபிஷியலா அவர் வந்து ஷரியால வரணும்னு சொல்லல, அன்அபிஷியலா தான் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அது ஒரு. ஆனா அங்க லண்டன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இடமாக மாறிக்கொண்டு வருகிறது. சில இடங்கள் எல்லாம் லண்டன் இந்த லண்டன் பாபி அப்படின்னு போலீஸ் அவங்களாம் அங்க உள்ளே நுழைய முடியாதுங்கிற மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. இந்த சாதிக் கான் பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவர். இது மாதிரி இருக்கு. இந்த குரூமிங் கேங்லாம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் படிச்சோம்னா தலை சுத்தம் நமக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப நியூயார்க்ல குரூமிங் கேங் வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வேற பத்திரிகை செய்திகள்ல, நியூயார்க்கில் குரூமிங் கேங் வருமா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, அடுத்ததா என்ன பாக்குறோம் அப்படின்னா, இங்கிலாந்துல இது வரைக்கும் கிட்டத்தட்ட 89 ஷரியா கோர்ட் இல்ல கவுன்சில்னு சொல்லக்கூடியதை அமைச்சிருக்காங்க. லண்டன் மற்றும் பல நகரங்கள்ல ஷரியா கோர்ட்டும் கவுன்சிலும் இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. சும்மா அப்படியே அனௌன்ஸ் மட்டும் பண்ணல, இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை வேற நம்ம பார்க்கிறோம். 81 கவுன்சில் அப்படிங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது. இஸ்லாமிய சட்ட திருத்தங்களை முன்னெடுத்து அந்த கவுன்சில் தான் கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு நடுவுல இன்னொரு இது படிச்சாங்க, PEW அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க தங்களுடைய ஆராய்ச்சி மூலமாக அளிக்கப்பட்டுள்ள ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இஸ்லாம் தான் இன்னைக்கு உலகத்திலேயே மிக மிக வேகமாக பரவும் மதம். இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் தான் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க, ஆனா பல கிறிஸ்டியன்ஸே இஸ்லாம் மதத்துக்கு மாறி வராங்க அப்படின்லாம் PU ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சி பல புள்ளி விவரங்களை கொடுத்துருக்காங்க. அது கூட பார்க்கலாம் ஒரு தனியா எப்படி என்னங்க. ஸோ பலரும் பத்திரிகைகள்லையும் சரி, சோசியல் மீடியாக்கள் சொல்லக்கூடிய எக்ஸ் தளம் இதுல தான் என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா, ட்ரம்ப்னுடைய கவனம் உடனடியாக தேவை. பெரிய ஓட்டை அமெரிக்காவின் மிக மிக முக்கிய நகரமான பைனான்சியல் கேபிட்டல் சொல்லக்கூடிய நியூயார்க் சிட்டியில நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த பக்கம் கவனத்தை திருப்புங்க அப்படிங்கிற மாதிரி பதிவெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாமே மக்கள் மற்றவங்கெல்லாம் சொன்னது, பத்திரிகையில வந்த செய்தியை வச்சுதான் வீடியோல நான் பலதையும் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இது பல தகவல் இருக்கு, சிலதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.